2026 27க்கு இப்பயே யோசிக்காதீங்க, இப்பயே பயப்படாதீங்க. அது அந்த ஆண்டுல யெகோவா பார்த்துக் கொள்வார். ஆமா, இப்ப சொல்லும் பொழுது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை கீழ்ப்படுகிறார், 2 முறை ஆசீர்வதிக்கிறார். ஒரு முறை கீழ்ப்படி 2 முறை ஆசீர்வாதத்தை என்ன செய்றோம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வனத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆதியாகமம் 22:15 2ஆம் தரம் கூப்பிடுகிறார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போடவும் கடற்கரை மணலை போடவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். ஒரு பெரிய ஒரு நீளமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சூப்பர்ல. ஆமா, ஒரு நீளமான உயிர் பத்திரத்தை படிக்கிற மாதிரி. ஆமா, எடுத்தோடனே பத்திரத்தை படிச்சு அப்படி கையில் வைக்கிற மாதிரி இல்ல, அவர் பத்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, அங்க லேண்ட் இருக்கு, இங்க லேண்ட் இருக்கு, அங்க ப்ராப்பர்ட்டி இருக்கு, இங்க ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆமா, நம்ம ஊர்ல லோக்கல் உள்ள அந்த பெரிய பெரிய தலைகளுக்கு இருக்கிற மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டியை படிச்சு கொண்டே இருக்க. இப்ப அதே போல நிறைய ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிட்டு ஆசீர்வாதம் முடிக்கல. 18 வாசிக்கும், நீ என் சொல்லுக்கு கீழ் படிந்தபடினால உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமா, இப்ப ஆபிரகாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 19 ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்தில் திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பேர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பேர்சபாயிலே குடியிருந்தார்.